நீ எங்க போயிருந்த? உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். நான் தியாவை பார்க்க போயிருந்தேன். தியாவை பார்க்கவா? அவள் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் முன்னாடி அவளை நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். அதனால தான் சாரி சொல்கிறதுக்கு போயிருந்தேன். தனியாவா? சரி, நான் போயிருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவள் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணிட்டா. உனக்கும் இது பிடிக்காதுன்னு I trust you. It's okay. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல தியா மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. நாங்க பொண்ணுங்களே இப்படிதான். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனோட மனசு மாறிடுங்கிற நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசி தியாவோட கதையை முடிக்கணும்னு இப்ப நீ யோசிக்கணும் மோகன். நிஷாந்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இன்னைக்கே நான் பேசணும். தியாவோட கதையை முடிக்கணும். சூனியக்காரி விஜய், தியா, அந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ள வந்துட்டா. விஜய் அண்ணா, சூனியக்காரியோட பயம் எப்படி உங்களோட மனசுல வந்துச்சு? சூனியக்காரிலாம் ஒண்ணும் இல்ல. சூனியக்காரிங்க இருக்காங்க. நான் இப்பதான் பார்த்தேன். அவளுக்கு காலு தலைகீழா இருந்துச்சு. சரி 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 சரி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க இருக்க? என்கிட்டயும் காட்டுங்க. நான் காட்டுறேன். என் கூடயே வா. அப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. ஆக்சுவலி நான் நிஷாந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முகூர்த்த நாள் பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா. மோகன், என்னப்பா இது? நீ நினைக்கிற மாதிரி சின்ன பசங்க விளையாட்டு இல்ல மோகன். ஒருவேளை தப்பான துணை கிடைச்சா அப்புறம் வாழ்க்கையை வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிடும் மோகன். அது இப்பதானே நீங்க 2 பேரும் பழகவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போதும்மா. ஆனா ஒரு சில பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க கூட தேவைப்படலாம். அதுவும் இல்லாம நான் நிஷாந்தியை காதலிக்கிறேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். இதுல என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்ல, நிச்சயத்துக்கு எல்லாம் தயார் பண்ணியாச்சு இல்ல. அதனால நாளைக்கே நான் நிஷாந்தியோட நிச்சயம் பண்ணிக்கிறேன். மோகன், சூனியக்காரி, இவன் அந்த சூனியக்காரி, இவன் அந்த சூனியக்காரி.
இவன் அந்த சூனியக்காரி. இவளை பத்தி நான் சொன்னேன். இவளை நான் பார்த்தேன். இவன் அந்த சூனியக்காரி நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. இவன் ஒரு பேய் என்ன கொண்டுடுவா. தியா தியா நான் இவளை பத்தி தியா பேசிக்கிட்டு இருந்தேன். இவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. விஜயண்ணா 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 நீங்க ரொம்ப புத்திசாலி. நீங்க ஒரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லுங்க? விஜயண்ணா 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 ப்ளீஸ். தியா தியா இவளை தான் நான் பார்த்தேன். தியா தியா நான் இவளோட எரிஞ்சு போன பாதி முகத்தை பார்த்தேன். இங்க சூனியக்காரி இருக்கான்னு நான் தான் சொன்னேன்ல. இவதான் அந்த சூனியக்காரி. அண்ணா, இவளை நான் பார்த்தேன். விஜயண்ணா, இவளோட காலுதான் தலைகீழ இருந்துச்சு. இவளோட முகம் ஒரு பக்கம் எரிஞ்சு போய் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. தியா இவதான் அந்த சூனியக்காரி. தியா இவதான் சூனியக்காரி. என்னை காப்பாத்து தியா. இவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. இவன் சூனியக்காரி. இவளை நான் பார்த்திருக்கேன். சொன்னா கேளு, என்னோட அழகான சூனியக்காரியே வேணாம். அவனை கொல்லாத. சிவப்பு நிலா இரவு வரப்போகுது. நீ அவனை கொண்டுட்டா பல மாசம் இந்த மாளிகையில் எந்த நல்ல காரியமும் நடக்காது. உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்து அழகான சூனியக்காரியே. கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டா 16வது ஆபரணம் உனக்கு எப்படி கிடைக்கும்? இவதான் அந்த சூனியக்காரி. விஜயண்ணா அவங்க எங்க சூனியக்காரியா தெரியுறாங்க? சரி நீங்க வாங்க, அவங்க கிட்ட கை கொடுங்க. என் கூட வாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். நான் இவளோட காலை பார்த்தேன். அது தலைகீழா இருந்துச்சு. இங்க பாருங்கண்ணா, கால் எங்க தலைகீழ இருக்கு பாருங்க. நான் இவளோட பாதி எரிஞ்சு போன முகத்தை பார்த்தேன். அது பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அண்ணா அண்ணா நீங்க இவங்கள பாருங்களேன். இங்க பாருங்க, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. தியா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் பயப்படுறால, எதுக்கு அவனை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க? நிஷாந்தி இன்னும் அவமானப்படுத்துறதுக்காகவா? இவனை முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான். சரிங்கண்ணா. இவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. விஜய் இவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. அப்பா இவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. இவன் நம்ம யாரையும் விட மாட்டான். நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. ஐம் so sorry. என்னால அவன் இப்படி பயந்துட்டான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய், எதுக்கு சாரிலாம் சொல்ற? இதுல ஓ மேல எந்த தப்பும் இல்லை. நான் பார்க்க சூனியக்காரி மாதிரியா இருக்கேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அண்ணாக்கு என்ன பேசணும்னு அவருக்கே தெரியாது. இந்த சோனியாக்காரி மேல பயம் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இருக்கு. அவர் சார்பா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ இதை பெருசா எடுத்துக்காத. இப்படி ஒரு சூனியக்காரி கிடைச்சிட்டா நான் சந்தோஷமா செத்துருவேன். நீ ஏதாவது சொன்னியா? இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுவும் சொல்லாம இருக்க? ஏன் தியா, நீ தானே விஜய் கிட்ட சூனியக்காரி கதையை சொன்ன, இவங்க 2 பேரோட கல்யாணம் நிக்கணும்னு. தியா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததால நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்படி மத்தவங்க கிட்ட சூனியக்காரின்னு சொல்ல வைக்கிறது நல்லதில்லை. என் உயிரே போற நிலைமை இருந்தாலும் நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி சூனியக்காரி கதைகள்லாம் சொல்ல மாட்டேன். நானே நம்பாத ஒரு விஷயத்த எப்படி நான் மத்தவங்க கிட்ட சொல்லுவேன்? அப்புறம் இந்த விஷயம் மோகனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நாளைக்கே நிஷாந்திக்கும் மோகனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலாம். உன்னால நிச்சயம் பண்ணிக்க முடியுமா? என்ன நீ நிச்சயம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதே நாள் அதே இடத்துல நிச்சயம் பண்ணிப்பியா? அங்க நின்று நீ இன்னொருத்தரோட கையை பிடிக்க முடியுமா?
மோகன் இங்க பாருப்பா, எது சொன்னாலும் சரி நல்லா யோசிச்சு சொல்லு. மா, நீங்க எப்பவும் என்ன தியா கூட இருக்க சொல்லி சொன்னீங்க. எனக்கு நல்லா தெரியும், நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஒருவேளை இதனாலதான் நான் இது வரைக்கும் யாரை பத்தியும் யோசிக்கலையோ என்னவோ. ஆனா இவளை பார்த்ததுல இருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் என்னன்னு. நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க நினைக்கிறீங்களா? ஆனா தியா கூட நான் உங்களாலதாம்மா எல்லாமே. ஃபைனலி என் தம்பி காதல் அப்புறம் தியாகத்துக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டான். தானத்துலலாம் யாரும் வாக்கு கொடுக்க மாட்டாங்கக்கா, காதல்ல தான் வாக்கு கொடுப்பாங்க. மோகன் என்கிட்ட எப்பவுமே என் கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்தான். தியா, போதும். வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? மோகன் தான் உன்னை காதலிக்கலன்னு முன்னாடியே சொல்லிட்டான்ல, அங்கேயே விஷயம் முடிஞ்சிருச்சு. நல்ல விஷயத்தை தள்ளி போறதுக்கு என்கிட்ட எந்த ரீசனுமே கிடையாது. அதனால இந்த நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடக்கும். நீ ஹரிதேவி கிட்ட சொல்லிட, நிச்சயதார்த்தத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு. என்னோட மொத்த சர்க்கிளுக்கும் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட வருங்கால மருமக எவ்வளவு அற்புதமான பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியணும். நீ கஷ்டப்படாதம்மா. நான் ஜோதி அக்கா கிட்ட பேசிட்டேன். அவங்க உனக்காக பேசுவாங்க, என்ன நம்பு. இதுக்கப்புறம் அவங்க பேசுறதுனால என்ன ஆக போகுதுப்பா? மோகன் ஒரு முடிவோடு தான் இருக்கான். நிஷாந்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. நாளைக்கு அவங்களோட நிச்சயம் இருக்கு. நாளைக்கு நிச்சயமா? ஆனா நீ இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லப்பா. இப்ப இந்த எல்லா பொருளையும் வித்துட்டு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரலாம். அது நமக்கு நல்லதானே? காதல் இல்லைன்னா என்ன, பணமாவது கிடைக்கும்ல. தியா, உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கும்போது என் மனசு வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப கண்ணுல கண்ணீர் இல்லைல்ல? ஒரு நிமிஷத்துக்கு நான் சுயநலம் ஆயிட்டேன்பா. உன்னை மறந்துட்டேன். இந்த குடும்பம் நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கு. மோகனும் இது வரைக்கும் எனக்காக நிறைய பண்ணிருக்கான். அவனோட சந்தோஷம் நிஷாந்தி கூட தான் இருக்குன்னா நான் கண்டிப்பா அவனோட சந்தோஷத்துல குறுக்கிட மாட்டேன்பா. மோகன் சந்தோஷமா இருக்கான்ல, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அவனுக்கு அவனோட காதல் கிடைச்சிருச்சு. ஆனா உன்னோட காதல் oh
என் காதல் என்னோட மனசுல இருக்குப்பா. அம்மா உங்களோட இத்தனை வருஷமா இல்லை, ஆனா உங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பார்க்கல நினைச்சீங்களா? என் லாக்கெட்டை பார்க்குறப்போல்லாம் தினமும் நீங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறீங்க. அப்பா, நான் உங்களோட பொண்ணுப்பா. நான் மோகன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் அவனை எப்பவுமே காதலிப்பேன்ப்பா. இத பண்ணக்கூடாதுன்னு எந்த நிஷாந்தியாலையும் சொல்ல முடியாது. என்ன பூச்சி வண்டுங்களா? இந்த வீட்டோட பூவையும் இனிப்பையும் கெடுத்து நான் இங்க வந்திருக்கேங்கிறத காட்டுறீங்களா? இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. எனக்கும் என்னுடைய 16வது ஆபரணத்துக்கும் நடுவுல யாரையும் நான் வரவிட மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய பிடியில இருப்பீங்க, என்னோட பூச்சி சேனையா இருப்பீங்க. சரி, உள்ள போறீங்களா? வந்துருங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. அந்த நிஷாந்தி சூனியக்காரி தான். சூனியக்காரி நம்பர் 1. இங்க பாரு, இப்படிலாம் சொல்லாத. அட, நான் சொல்றது உண்மைதானே. நீ வேணும்னா அவளை பாரு, கருப்பு பூனைய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா. இல்ல நீயே யோசி, ஒரே ராத்திரியில எப்படி மோகனனாக்கு அவ மேல காதல் வரும்? அந்த நிஷாந்தி அண்ணாவா அப்படியே அவ அடிமை மாதிரி பின்னாடியே சுத்த வச்சிட்டு இருக்கா. நிஜமாதான் சொல்றேன். அண்ணனுக்கு எதையும் கலந்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இது தீய சக்தியோட ஓபன் அண்ட் ஷட் கேஸ் தான். இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன். என்கிட்ட வந்து வீணான விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏன்னா வீணான விஷயமா? 2 புக்ல சயின்ஸை பத்தி நம்ம படிச்சுட்டோன்றதுக்காக 3வது புக்கை படிக்க கூடாதுன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. யூனிவர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு. சரி, நான் சொல்றத நீ நம்ப மாட்ட. பேசாம நீ போய் வைத்தியர்கிட்ட கேளு. வைத்தியர்கிட்டயா? வைத்தியரும் ஆயுர்வேதிக் புக்ஸை படிச்சிருக்காருல. நீ தானே சொல்லுவ ஆயுர்வேதம் சயின்ஸ்னு. சில விஷயங்கள் நமக்கு புரியலன்னா சந்தேகங்களை மத்தவங்க கிட்ட கேட்கலாம். நடக்கிறது எதுவும் நார்மலா இல்லையே. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. மணல் புயல்ல தொலைறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட காதலை பத்தி பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நிஷாந்திய பார்த்தான். அவ மேல காதல் வந்துருச்சு. அப்புறம் என் மொத்த காதலும் காணாம போயிடுச்சு. காதல் என்ன கனவா? எழுந்திருச்சதும் காணாம போறதுக்கு. இப்ப வழிக்கு வந்தியா? இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அடடா, தண்ணியில நெருப்பா? இந்த சூனியக்காரிய சாதாரணமா பார்க்க முடியாது, அதுக்கு உயிரை கொடுக்கணும். ஆனா உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடையாது. என் கண்ணு எனக்கு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில காத்து அடிக்குது, ஜன்னல வர திறந்து வச்சிருக்க. ஜோகி சொன்னது சரிதான். நிஜமாவே மோகன் முன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. நிஷாந்தி கிட்ட இருந்து ஏதாவது தெரியலாம்ல. ஒரு நிமிஷம்.
நிஷாந்தி கெஸ்ட் ரூம்லயா இருக்கா? இல்லையே. ஆனா அக்கா, அவங்கள எதுக்கு நீங்க பார்க்கணும்? புரியல. எதுக்காக கேக்குறேன்னா, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. நீங்க தான் சின்னையாவுக்கு சரியான ஜோடி. அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. வித்தியாசமாவா? ஆமாக்கா, நீங்களே சொல்லுங்க. வீட்டு பொண்ணுங்க மறைமுகமா தானே குளிப்பாங்க. இவங்க வெட்ட வெளியில குளிக்கிறாங்க, அதுவும் ஐஸ் கட்டியை போட்டு. இன்னும் அங்கதான் குளிச்சிட்டு இருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. அங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது சகஜம்தான். சோ இவ்ளோலாம் நீ யோசிக்காத. சரிங்கக்கா. நிஷாந்தி ரூம்ல இல்ல. சோ இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத விஷயம் அவ ரூம்ல கிடைக்கலாம்ல. இல்ல இல்ல தியா, மத்தவங்களோட ரூம்ல போய் நீ இப்படியெல்லாம் செக் பண்ண கூடாது. ஆனா எனக்கு நடந்தது அதுவும் சரி கிடையாதே. அப்பா சொல்லிருக்காரு, ஒரு பெரிய நல்ல விஷயத்தை சரி பண்ணணும்னா சின்ன சின்ன தவறுகளை பண்ண வேண்டிய நிலைமை வந்தா பண்ணலாம்னாரு. அப்புறம் மோகன் தான் என்ன வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லுவான்ல. என்னோட ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் இது? இது மூலிகை மாதிரி ஏதோ இருக்கு. இதெல்லாம் வச்சு இவ என்ன பண்றா? இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த நிஷாந்தி கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஏதோ மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அது என்னங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். மோகன், மாம், நீங்க 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 எப்பமா வந்தீங்க? எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. பாருங்களேன், நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கூட உட்காந்து என்னால பேச முடியல. ஸ்விம்மிங்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மா, நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் நிம்மதியாவே இல்லை. அதான் ஸ்விம்மிங் பண்ணலாம்னு நினைச்சேன். அது பண்ணா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. தான் ஆனா எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட பேசினாலே எனக்கு அந்த நிம்மதி தானா கிடைச்சிரும். மோகன்,
ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம மனசுல குழப்பம் ஏற்படும். அது பேசுறதுனால இல்ல, அந்த விஷயத்தை மறுபடியும் சரி பண்றதுனால தான் சரியாகும். எனக்கு நீங்க சொல்றது புரியலமா. இதுல நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு புரியல மோகன். ஏன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. என்னோட பையன் மோகன் எப்பவும் எந்த தப்பும் செய்ய வாய்ப்பே இல்லை. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. யாரு மோகன் கிட்ட எனக்கு எதிராக பேசுறதுன்னு பார்க்கலாம். காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? சொல்லுங்க. நானும் தியாவும் எப்பவுமே சந்தோஷமா இருந்திருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாரு மோகன், நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆனா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். இந்த நேரத்துல நிஷாந்திய நிச்சயம் பண்ணிக்காத. தியா ரொம்ப கஷ்டப்பட்டு நிச்சயத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கா. யாருக்காக? உங்க 2 பேருக்காகவும் தான். இப்ப அதே இடத்துல அதே நேரத்துல இன்னொருத்தியோட நிச்சயம் பண்ண போற. இது ரொம்ப தப்பான விஷயம் மோகன். அந்த பொண்ணோட மனசை இவ்வளவு கஷ்டப்படுத்தாத. மோகன், 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 எங்க இருக்க மோகன்? இங்க பாரு, உன்னோட காதலி உன்னை அழைக்கிறா மோகன். தியா அவளோட கனவு உலகத்திலேருந்து வெளியே வராளோ அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு நல்லது. நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ தியாவும் மூவ் ஆன் ஆகணும். அப்போ தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன்னோட நிஷாந்தி உன்னை அழைக்கிறா மோகன். என்கிட்ட வந்துற மோகன். மோகன், நீ வந்துட்டியா? எப்பெல்லாம் நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கேனோ அப்பெல்லாம் நீ என்ன கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது தெரியுமா? இதைதான் காதல்னு சொல்லுவாங்க. உன்னை பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் பல யுகங்கள் கடந்த மாதிரி இருக்கு. என்னோட டவலை கொடுக்குறியா ப்ளீஸ்?
இந்த தியா என்னோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னால எப்படி அவளை பார்க்க முடியல? அப்படின்னா அன்னைக்கு பாலைவனத்துல டென்ட்ல மோகனா இருந்தா. மோகன் எப்பவும் இப்படி இல்லையே. எப்பவும் அவன் லைனை கிராஸ் பண்ணதில்ல. அவனே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லுவான். இப்ப எப்படி? என்னோட மோகனை இந்த பொண்ணு கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்கா. இவதான் ஏதோ பண்ணிருக்கா. அது என்ன நான் உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். நிஜமாவே இந்த மூலிகை தான் அவகிட்ட இருந்துச்சா? ஆமா. ஆனா நீங்க எதுக்கு அதிர்ச்சி ஆயிட்டீங்க? இந்த மூலிகையில அப்படி என்ன இருக்கு? இந்த மூலிகை வித்தியாசமானது. இந்த மூலிகை எந்த வைத்தியர்கிட்டையும் உனக்கு கிடைக்காது. இது ரொம்ப அரிதானது. பழைய காலத்தில் இந்த மூலிகையை வச்சு மற்றவங்களை. பழைய காலத்துலயா? ஆனா நான் இதை அந்த நிஷாந்தி கிட்ட தான் பார்த்தேன். நிஷாந்தி பற்றி வேற என்ன உனக்கு தெரியும்? பெருசா ஒன்றும் தெரியாது. இங்க பாருமா, நீ மோகனை பற்றி என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு நான் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நிஷாந்தி மோகனை இந்த மூலிகையை நிச்சயமாக பயன்படுத்தியிருப்பா. அப்படின்னா மோகனை அவளோட பிடியில இருந்து எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? நான் படிச்சு தான் இதோட தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நிஜமாவே மோகனை நிச்சயத்துக்கு முன்னாடி அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாகணும். நிச்சயதார்த்தம் எப்போ? நாளைக்கு. வைத்தியரே, நீங்க ப்ளீஸ் எப்படியாவது நிச்சயத்துக்கு முன்னாடி இதோட தீர்வை எப்படியாவது கண்டுபிடிங்க. சரி. பூஜையோட எல்லா பொருளும் எப்படி இப்படி வீணா போச்சு? இங்க பாரு, இது எல்லாத்தையும் எடு. பூச்சி எல்லாம் வராம இருக்க கற்பூரத்தை ஏத்தி வை. போ. அம்மா, என் டிசைனர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. தியா அவுட்ஃபிட்டை பிக்கப் பண்ணவே இல்லை. அம்மா, அண்ணே, கோயம்புத்தூர்லேருந்து சமையல் சமைக்கிறதுக்காக கேட்டரிங்காரங்களை வர சொல்லியிருந்தோம்ல, அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா, அதனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவா? பிடிக்காத நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் பேர் வரதா இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வராங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. இதை பாரு, எல்லாமே பெஸ்டா இருக்கணும். நீ ஒன்று பண்ணு, ஹரிதேவி கிட்ட சொல்லி எல்லாருக்குமே சீக்கிரமா டிக்கெட் புக் பண்ண சொல்லு. அவங்க ஈவினிங்குள்ள இங்க இருந்து ஆகணும். அதெல்லாம் சரிண்ணா. ஹரிதேவி தான் இங்க இல்லையே. சரி, ஹரிதேவி எங்க போனா? வேலை இங்க இருக்கும்போது எங்க போனா? ஹரிதேவ நான் தான் வெளியே அனுப்பியிருக்கேன், ஜோத்பூருக்கு. ஜோத்பூருக்கா? எதுக்கு? பூஜைக்கான பொருள் ஒன்று உடஞ்சிருச்சு, அதை வாங்கறதுக்காக தான் அனுப்பியிருக்கேன். அவன் கோபாலன கடையில இருந்து தான் வாங்குவான். வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல. இப்போ போனவன் ஈவினிங் தானே வருவான். இங்க எவ்வளவு வேலை இருக்கு. தியாக்கும் மோகனுக்கும் நிச்சயம் முடிவானதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் தான் எல்லா வேலையுமே செஞ்சாங்க. ஆனா இப்போ தியாக்கும் மோகனுக்கும் தான் நிச்சயமே ஆகலையே. கொஞ்சமாவது நம்ம மனிதாபிமானத்தை காட்டலாம்லங்க. மனிதாபிமானம்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கல்ல, அந்த மனிதாபிமானம் தான் ஒரு அப்பாவையும் ஒரு பொண்ணையும் கஷ்டப்படாம நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவன் இந்த வீட்டுக்கு வேலை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்பா இங்க இல்லைன்னா என்ன, நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். என் மேல இருக்க கோவத்தை நீங்க ப்ளீஸ் ஆண்டி கிட்ட காட்டாதீங்க. எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயதார்த்தத்துல எந்த குறையும் இருக்காது. ஆண்டி,
என்கிட்ட கொடுங்க. தியா, நீ எப்படிமா? இந்த குடும்பம் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. அதனால இந்த குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணாலும் அது கம்மி தான். வணக்கம் நகுலானா, இன்னைக்கு டிக்கெட் வேணும். ஜெய்ப்பூருக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நீங்க கொஞ்சம் பாருங்க. அரண்மனையில கல்யாணம், நிறைய விருந்தாளிங்க வருவாங்க. எல்லாருக்கும் நீங்க தான் டிக்கெட் எடுக்க வேண்டியதா இருக்கும். எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா? கொடுங்க. தேங்க்யூ. அக்கா, இது உங்க ட்ரெஸ். தேங்க்யூ. தியா, என் போட்டோ இங்க இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் இங்க வரல. உண்மையை சொல்லு, இதுக்காக தானே வந்த? நம்ம போட்டோ ஒண்ணா இருக்கான்னு பாக்குறதுக்கு. இல்ல, நான் ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். தியா, நீ காலில் எதுவுமே போடல. கண்ணாடி குத்திக்க போகுது. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு நீ வரேன். என்ன பண்ண முயற்சி பண்ற? என் ரூம்ல எதெல்லாம் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தியா? நான் இதுக்காக அதெல்லாம் பண்ணணும். இது உனக்கே நல்லா தெரியும். உன்னோட ரூமோட விஷயம் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ட்ரெஸ் என்ன இப்படி ஜிகுஜிகுன்னு இருக்கு? உனக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பிடிக்காதே. அதனால தானே நீ கிரீம் கலர்ல ட்ரெஸ்ஸை வர வைக்கணும்னு சொன்ன. உனக்கு எல்லாமே தெரியும் தியா. ஆனா பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. அப்ப இப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கா? ஆமா, ஏன்னா நிஷாந்தி என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் பிடிக்காம போயிடுச்சு.
வா நிஷு. தியா கிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். எதுவும் சொல்லாத. தியா, ஐம் so sorry. மோகன் உன்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இல்ல, நான் அவகிட்ட ஒன்றும் சொல்லல. அதை தான் சொல்ல வரேன். நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லலதான். நீ போரிங்கான விஷயம் பிடிக்கலன்னு சொன்னல, அதுக்கான அர்த்தம் தியா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது இல்லையா? நீ கலர்ஸை பத்தி தானே பேசிட்டு இருந்த, அதானே? நீ தப்பா எடுத்துக்காத தியா. பாலைவனத்துல இருக்கிற நாங்க ஒருத்தரை மனசார ஏத்துக்கிட்டோம்னா அவங்க சொல்றதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டோம். ரெண்டு நாள்ல ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் எப்படி மாறும்? நிஷாந்தி அப்படி என்ன மோகனை பண்ணி வச்சிருக்கா? சொல்லுதியா? வைத்தியரையா, ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஆனா நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் நிச்சயதார்த்தம் இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம், லேட் ஆயிடக்கூடாது. சரி. உன் அப்பா நம்மளை கூப்பிடுறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க குடும்பம் சார்பா ஒரு புது கெஸ்ட்டை அறிமுகப்படுத்த போறேன். வெல், இவங்க கெஸ்ட் கிடையாது, எங்க குடும்பத்துல ஒருத்தங்களா ஆயிட்டாங்க. மோகனோட வருங்கால மனைவி, இந்த ராஜ குடும்பத்தோட பிரின்சஸ் நிஷாந்தி. இவளை விட வெக்கம் கட்ட பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. யாரு? நிஷியா? நிஷியா? அதாவது நிஷாந்தி. நோ தியா. மோகன் நிச்சயத்தை நிறுத்தினா, அவமானப்படுத்தினா. அப்படி இருந்தும் பார்ட்டிக்கே இவ வந்துட்டா. ஒட்டிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒட்டிக்கிறத பத்தி யாரு பேசுறா? கல்யாணமாகி 3 வருஷத்துக்கு அப்புறமும் இவ அம்மா வீட்லயே தான் இருக்கா. டார்லிங், நீ சொல்றது சரிதான். வைத்தியர் ஐயாக்கு போன் எதுக்காக போகல? தியா, இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ ட்ரேல அழகா வச்சு கொண்டு வரியா? புடி. இவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளா வருவான்னு நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில இந்த நிஷாந்தி எப்படி வந்தான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் இதை பண்றேன்.
வைத்தியரையா, நீங்க எப்படி இங்க? ஏதாவது நடந்துச்சா? நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்து. ஒரு நிமிஷம் இருங்க, யாராவது இதை கேட்டுருவாங்க. நம்ம அங்க போய் பேசலாம். என் கூட சரி வாங்க. போலாம். என் குருவோட புத்தகம் ஒன்று இருந்துச்சு, அதை பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் தான் எனக்கு இந்த மூலிகையோட தன்மையை அளிக்கிறதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு. மோகனை யாரோ அவனை அவங்க நினைச்ச மாதிரி பண்ண வைக்கிறாங்க. இதை அவன் உருந்தா அந்த சக்தி போயிடும். இதை பாதுகாப்பாக வச்சுக்கோ. யாரை நீ பின்தொடர்ந்துட்டே வந்தியோ அவன் இந்த இடத்தோட பெரிய வைத்தியன். எல்லா மூலிகையை பத்தி அவனுக்கு தெரியும். பார்த்து கவனமாறு அழகான சூனியக்காரியே. ஆனா இந்த வைத்தியர் தியா கிட்ட என்ன கொடுத்துருக்கான்? அதுல அப்படி என்ன இருக்கு? இந்த பொண்ணு கண்டிப்பா ஏதோ பண்ண போறா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கிளம்புறேன், நீ பார்த்து கவனமா இரு. அட, என் லாக்கெட் எதுக்கு ஜொலிக்குது? இந்த பொண்ணு கிட்ட எப்படி என்னோட சக்தி வேலை செய்யல? ஒருவேளை நிலாவோட வெளிச்சத்தாலையா? உன் கழுத்துல இருக்கிற அந்த லாக்கெட்ட யார் கண்ணிலையும் படம் விடாத. வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். வாங்கண்ணா, கரெக்டான டைமுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. தண்ணி குடிக்கணும்னு நினைச்சேன். அந்த வைத்தியரோட சேர்ந்து தியா என்ன திட்டம் போட்டாலும் அதை கண்டிப்பா இவளால பண்ண முடியாது. சாதாரண ஒருத்தி இல்ல, இது ஒரு சூனியக்காரியோட சக்தி. கால் தலைகீழ இருக்கிறது ஏன் பார்த்து? வாங்கண்ணா, சரியான நேரத்துல தண்ணி கொண்டு வந்தீங்க. தண்ணி குடிக்கணும்னு நினைச்சேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பார்ட்டியில டான்ஸ் இல்லாம இருக்கிறது
மதுவுல கொஞ்சம் கூட போதை இல்லாததுக்கான அர்த்தம் மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் கைத்தட்டலோட வெல்கம் பண்ணுங்க நம்ம நிஷாந்திய. நம்ம மச்சினர் மோகனியை வெல்கம் பண்ணுங்க. எனக்கு எதுக்காக தலை சுத்துது? ப்ளீஸ் 2 பேரும் வாங்க. ஏன் நிஷாந்தி முன்னாடி இப்படி நடந்துக்கிறா? ஒருவேளை குடிச்சிருப்பாளோ? மோகன், இவளை இப்பவே வேகமா ஒரு அற. மோகன், அவளை அரைஞ்சிடு. என்ன யோசிக்கிற மோகன்? அவளை அரைஞ்சிடு. மோகன், அவளை அடி. என்னை எதுக்காக நீ விட்டுட்ட? இந்த விட்டுட்டு எதுக்கு போயிட்ட மோகன்? அவளை அடி. தியா, தியா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? மோகன், நீ
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணுகிட்ட நீ இப்படித்தான் நடந்துக்குவியா மோகன்? அதுவும் தியாவை தள்ளி விடுற? நான் கனவுல கூட ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. எனக்கு என்ன நடக்குது? யாரோ இவளை என்ன அடிக்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. உனக்கு என்னப்பா ஆச்சு? மூளை குழம்பிடுச்சா? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கா. ஆனா நீங்க என் தம்பி தப்பு பண்ணதா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சானா இப்போ இல்லைல்ல. இப்போ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கம்மா. இந்த பொண்ணு அவனை வற்புறுத்தி அவனோட வருங்கால ஒய்ஃப்க்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா என்னோட தம்பி என்ன பண்ணுவான்? வெக்கமே இல்லாம நடந்துகிட்டது இந்த பொண்ணுதாம்மா. ரக்ஷனா, ஹரிதேவ், உன் பொண்ணை கூட்டிட்டு போ. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல. தியா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாமா? மோகனுக்கு ஏதோ ஆகிருக்குப்பா. இவ என்னோட மோகனை ஏதோ பண்ணிருக்கா. எனக்கு நல்லா தெரியும். ஹரிதேவ், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தேவையில்லாம அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வெக்கமே கிடையாதா? மோகனுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயமாக போகுது. ஜோதி அக்கா, நீங்க சொல்லுங்க, என் தியா ஏதாவது தப்பு பண்ணலாக்கா? நான் மோகனை விட்டுட்டு வர மாட்டேன்பா. என்ன விடுங்க. நீ குடிச்சிருக்கிறியா தியா? நீ குடிச்சிருக்கிற. என்ன பண்ணிருக்க தியா? என்ன பண்ணிருக்க? உன்னால எப்பவுமே நான் தலை நிமிர்ந்துதான் நடந்திருக்க. நீதானே என்கிட்ட சொன்ன எது உண்மையோ அந்த உண்மையை நாம ஏத்துக்கணும்னு. ஆனா நீ எப்படி இந்த மாதிரி பண்ணதியா? மோகனோட நிச்சயத்துல அவன் வருங்கால மனைவிக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த. தண்ணி, அப்பா, தண்ணியில ஏதோ கலந்திருக்காங்கப்பா. நான் நிஜமா குடிக்கலப்பா. போதும், நிறுத்துமா. எந்த காரணமும் சொல்லாத. என் நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. அப்பா, அப்பா, என் நம்பிக்கையை மீறி இருக்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் பின்னாடி எந்த லாஜிக்குமே இல்லை. அட வைத்தியர் ஐயா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? பார்ட்டிக்கு உங்களையும் இன்வைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதே. அட இல்லை, இன்னைக்கு மோகனுக்கு நிச்சயம்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான்னு வந்தேன். நீங்க தான் இங்க வந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் என்னோட பையனை பார்த்துட்டு போங்க. என்னன்னு தெரியல, 2 நாளாவே அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா விஷயத்திலையும் பயப்படுறான். எதையும் பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். சூரியகாரி, அவன் இங்கதான் இருக்கான். அவன் கால் தலைகளா இருக்கும். நான் பார்த்திருக்கேன். நீங்களே பாத்தீங்களா? நாள் முழுக்க இதே மாதிரி தான் இவன் பேசுறான். ஏதாவது பண்ணுங்க வைத்தியரையா. இவன் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஒன்னு தெரியுமா, தினமும் அண்ணாவுடைய திட்டு கேட்க வேண்டியதாவே இருக்கு.
யாரு பார்த்து என் பையன் சூனியக்காரின்னு சொல்றான்னு தெரியல, பயந்துகிட்டே தான் இருக்கான். சூனியக்காரியா? ஆமா, சூனியக்காரி. நான் பார்த்துருக்கேன். அவன் இங்கதான் இருக்கான். அவன் கால் தலைகளா இருக்கும். அந்த சூனியக்காரி ஒரு நிமிஷத்துல தன்னோட உருவத்தையே மாத்திப்பா. அவளை எங்க பார்த்த? இங்கதான் பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ளதான். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல வைத்தியரையா? அவன் சூனியக்காரி தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சுல? கடவுளே. ஒருவேளை இது சூனியக்காரியோட நிசாந்திக்கும் சூனியக்காரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இந்த தியா கிட்ட இருந்து எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அந்த வைத்தியர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் அந்த பாட்டில்ல தியா கிட்ட என்ன கொடுத்தான். ஹே எவ்ரிவன், இது சந்தோஷமான நேரம். நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். லைட்ஸ் அண்ட் மியூசிக். இப்ப வைத்தியர் கொடுத்த மருந்தை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். என்னுடைய அழகான சூனியக்காரியை என்ன பண்ற? 2 உருவத்துல இருந்தனா சக்தியும் 2ஆ பிரியும். எந்த உருவத்துல வைத்தியரை பார்க்க போறியோ அதுதான் உன்னுடைய உண்மையான உருவம். மோகன் கிட்ட இருக்கிற உன்னோட உருவத்துல எந்த சக்தியும் இருக்காது. அவனை உன்னால படுத்த முடியாது. அது உன்னுடைய உருவமா மட்டும்தான் இருக்கும். உன்னுடைய நிழலா? அது ஒரு போலி உருவம். யோசிச்சுக்கோ, ஏதாவது தப்பா நடக்க போகுது. எதுவும் தப்பா நடக்காது. என்னோட மோகனால வெளியே வர முடியாது. அவன் தியா கிட்ட போயிடுவானா? இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் மோகன் கிட்ட கூட அவன் வரமாட்டா. அதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சாகணும். என்னோட வெளியே வர்றது சயின்ஸை பத்தி பேசுறவங்களுக்கு முடியாத காரியம். ஏன்னா இது ஒரு மாய சக்தியாச்சு. நான் தியா கிட்ட சீக்கிரமா சொல்லி ஆகணும். சாதாரண ஒருத்தரால மோகன் அவளுக்கு தெரியணும். இது ஒரு தீய சக்தி. தியா, நான் உன்னை பக்கம் தான் வந்தேன். மோகனை படுத்தி இருக்கிறது சாதாரண சக்தியால இல்லை. இது ஒரு சூனியக்காரியோட வேலை தான். நாம நினைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் தான் இது. நான் ஒரு பாட்டில உங்ககிட்ட கொடுத்தனே, அதை நீ பயன்படுத்தினியா? நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா பார்ட்டில யாரோ எனக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். அந்த பாட்டிலை எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. வைத்தியரையா சொல்லுங்க ப்ளீஸ்.
தலைகீழ இருக்கிறத எதுக்கு பார்த்தேன்? வைத்தியர் தானே, மத்தவங்களோட நாடியை தான் பார்க்கணும். ஆனா நீதான் சூனியக்காரியோட காலை பார்த்துட்டியே. தியா கிட்ட கொடுத்த பாட்டில்ல என்ன இருந்துச்சு? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். காப்பாத்துங்க. எதுக்காக வீணா மத்தவங்களை தொந்தரவு பண்ணணும்? தயவு செஞ்சு என்ன விட்டு. இப்போ உன்னுடைய குரல் இதை மீறி வெளியே போகாது. கத்து, இன்னும் நல்லா கத்து. அந்த பாட்டில்ல என்ன இருந்தது? நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் கேக்குறேன், அந்த பாட்டில்ல என்ன இருந்துச்சு? நான் சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். சூனியக்காரி 4 தடவை மட்டும்தான் கேட்பா. இது கடைசி தடவை. அந்த பாட்டில்ல என்ன இருந்துச்சு? இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். அப்ப சாவு. என்னுடைய உருவமே மறுபடியும் என்கிட்ட வந்துற. இவரு வைத்தியராச்சே. ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கு இல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவர் இறந்துட்டாரு. இந்த மோகன் எங்க போனா? நான் உன்னை முன்னாடியே எச்சரிச்சேன்ல. என்னாச்சு? மோகன் எங்க இருக்கா? எதுக்கு பயந்தமோ அதான் நடந்திருக்கு. உன்னோட சக்தி 2ஆ பிரிஞ்சிடுச்சு. மோகனை படுத்த இருந்த சக்தி போயிடுச்சு. இப்ப அவன் உன்னோட பிடியில இல்ல. எப்படி அவன் என்னுடைய பிடியில இல்லாம இருப்பான்? எங்க போனானே தெரியலையே. எனக்கும் தெரியல. சூனியக்காரிக்கிட்டே விளையாட்டா? இதை யார் பண்ணிருந்தாலும் அவங்க தப்பிக்க மாட்டாங்க. மோகன், மோகன், மோகன்.
மயக்கத்துல இருக்கான். வைத்தியர் கொடுத்த மருந்தால மோகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? வைத்தியர் ஐயாக்கு ஃபோன் பண்றேன். என்ன இது? இந்த நேரம் பார்த்துதான் அந்த டயர் இப்படி ஆகணுமா? மோகனை உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். இந்த மோகன் எங்க தான் போறானே தெரியல. நிஷாந்தி, மோகன் எங்க இருக்கான்? ரொம்ப நேரமா அவனை காணுமே. மாமா மாமா, நீங்க மோகன் எங்கேயாவது பாத்தீங்களா? மோகன் எங்க இருக்கான்னு தெரியல. தியாவையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கதான் எங்கேயாவது இருப்பான், கிடைச்சிருவாமா? மாமா இல்ல, அரண்மனை முழுக்க பார்த்துட்டு ஆனா மோகனை எங்கேயும் காணோம். தியா தான் அவனை கூட கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். பார்ட்டியில கூட எப்படி போதையில நடந்துக்கிட்டான்னு பாத்தீங்களா? அவன் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தா. ஐம் ஷூர் மோகன் அவ கூட தான் இருப்பான். வீட்டுல இப்படி ஒருத்தர் இறந்திருக்காரு, மோகன் வேற காணோம். எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்பவே ஹரிசிங்க கூப்பிட்டு அவர்கிட்ட கேளுங்க, விஷயம் என்னன்னு தெரிஞ்சிரும். என்ன இதெல்லாம்? உன் வருங்கால புருஷனோட மண்டையை உடைச்சிருப்ப. நம்ம போட்டோல கூட ஒழுங்கா இருந்திருக்காது. என்ன இதெல்லாம்? அவசரப்பட்டு இப்படித்தான் பண்ணுவியா? நீ எப்ப கண் முழிச்ச? Miss you so much. ஐயா, இது வைத்தியர் ஐயா. ஆமா, வைத்தியர் ஐயா தான் இறந்துட்டார். மோகனை காணும். தியா எங்க போனான்னு தெரியல. ஹரிதேவி, இங்க என்னதான் நடக்குது? நீ எதுக்கு அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. நானே தியாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க 2 பேரும் ஏதோ ஆபத்துல இருக்காங்கன்னு பயப்படுறேன். கடவுளே, என் பசங்களை நீதான்ப்பா காப்பாத்தணும். மோகன், என்னங்க, ஒருவேளை பூசாரி ஐயா சொன்னது உண்மையா இருக்குமோங்க? ஒருவேளை அந்த தீய சக்தி தான் வைத்தியரை கொண்டு இருக்குமோங்க? அது மட்டும் இல்லாம தியா மோகனை ரொம்ப நேரமா காணுமேங்க. வைத்தியர் இறந்ததுக்கும் தியா மோகன் காணாம போனதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் மோகனை கண்டுபிடிக்கிறேன். நெல்லு, உனக்கு எப்படி தெரியும்? என்ன? அதாவது மோகனும் தியாவும் காணாம போனதுக்கும் வைத்தியர் இறந்ததுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு? வைத்தியர் ஐயாவை நீ மேல பாத்தியா?